ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் சரி வீடியோ. நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறையா விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். நிறையா விஷயங்கள்லாம் வந்து இந்த நிறைய பேர் மனசில் பொய் பேசுகிறாங்கல்ல, ஏமாறுறவர்கள், திருடுபவர்கள், அல்லக்கை நொல்லக்கை ஜால்ரா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் உண்மை சொல்லுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்க அப்படின்னா முருகனை சிலையை பார்த்து சொல்லலாம். இல்லை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னாக்கா இந்த பாருங்க தென்னை மரத்தை பார்த்து பேசலாம். மீண்டும் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் உண்மை சொல்ல வேண்டுமா இல்லை பொய் சொல்ல வேண்டுமா? பொய் சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா இதை பாருங்கள், இந்த தென்னை மரத்தை பார்த்து பேசுகிறேன். உண்மை சொல்லணும் அப்படின்னா முருகன் சிலையை பார்த்து பேசுகிறேன். அப்போ உண்மை சொல்லணும் அப்படின்னாக்கா ஒத்துக்கணும், முருகன் சிலையை பார்த்து பேசுவோம். என்னோடய ஃபோட்டோ கூட இங்கே இருக்குது பாருங்கள், முகத்தை பார்த்து பேசுவேன் நான் அப்படின்றது. உண்மை சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து நான் எந்த சாமியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து லட்சுமி படங்கள் இருந்தாலும் வந்து 4 பக்கம் 4 கடவுள் வச்சு சந்திரனை உட்கார வச்சு கேள்வி கேட்டாலும், கண்ணில் மைய வச்சு கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். நான் பயப்பட மாட்டேன். ஃபோன் நம்பர்லாம் கூட இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இது வந்தாலும் இன்டர்வியூ, டிவி இன்டர்வியூ கூப்பிடலாம். ஒரு ஏதாச்சும் ஒரு இது மீட்டிங்னு கூட கூப்பிடலாம். எது வந்தாலும் ஒரு நாட்டு நடப்பை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லும். மனுஷன் எதனால் கெட்டு போகிறான், ஒரு மனிதனின் பூர்வீக சொத்து என்றால் என்ன, ஒரு மனிதனின் விலை மதிப்பில்லா சொத்து என்றால் என்ன, ஒரு மனுஷனுக்கு எங்கே இருக்குது வேறு சுச்சி ஆணி, ஒரு மனுஷன் எதனால் தவறுகள் செய்கிறான், ஒரு மனுஷன் எதனால் பொய் பேசுகிறான். ஸோ தவறுகள் செய்கிற ஒரு மனுஷன் எல்லாருமே தவறுகள் பொய் சொல்லியிருப்பேன். நான் மட்டும் யோகின்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து எல்லாருமே நம்ம திருடுறோம், பொய் சொல்கிறோம், ஏமாத்துறோம் அப்படிங்கிறத விஷயம் வந்து எல்லாமே நம்ம தவறுகள் செஞ்சுருப்போம். அந்த தவறுகள் வரும் காலகட்டங்களில் இன்னும் தவறுகளை செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த நம்பருக்கெலாம் வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதனோட டீட்டெயில் வந்து நான் என்னன்றது சொல்லுவேன். எப்படி தவறுகள் நடக்காதுன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனை நடந்தால் வந்து கோயில் குளத்தில் வச்சு பேசணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டால், இப்போ வந்து ஒரு ஆள் போகிறாப்புல, ஒரு பீடி குடிச்சிட்டு போகிறாப்புல, ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாப்புல, ஒரு சப்பளையும் கழட்டுறாப்புல, பீடி அங்கே போய் குடிக்க மாட்டாப்புல. இதுலேருந்து என்ன விஷயம்னாக்கா, அங்கே கொடுக்குற மரியாதை இருக்குது கடவுளுக்கு. அப்போ அங்கே உள்ளே போனால் வந்து பீடி குடிக்க மாட்டுறாரு, சப்பலை வெளியே கழட்டுறாரு. அப்போ அவர் மேலே வந்து மதிப்பு, மரியாதை, பயம், பக்தி, பாசம். அப்போ அந்த பயம், பக்தி, பாசம் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படின்னும் போது அந்த ஆள் வந்து பொய் சொல்ல மாட்டார். அதே பாரு, இந்த இடத்துல பொய் பேசுனா கண்டிப்பாக பேசுவார். தென்னை மரத்துட்டு ஏதோ ஒரு பொய் பேசுனா கண்டிப்பாக பணத்தை கொடுத்து அவர் பொய் பேச வைக்கலாம். அதே பணத்தை கொடுத்து அந்த முருகப்பெருமான் பக்கத்தில் பொய் பேசுனா கண்டிப்பாக பொய் பேசணும். அப்போ இங்கே என்ன நடக்குது? அப்போ நம்ம வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்தாக இருந்தாலும், குட்ட பஞ்சாயத்தாக இருந்தாலும், நம்ம ஒரு நாட்டாம தீர்ப்பாக இருந்தாலும், ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அப்போ இறைவனை வைத்து தீர்ப்பு சொல்லும்போது கண்டிப்பாக அதிகமாக பொய் பேச ஏமாற்ற வாய்ப்பேகள் இல்லை. அப்போ இறைவனும் வச்சு, இப்போ இறைவனும் அதுக்கும் சில பேர் ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஏமாற்றுவாங்க? ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேர்த்தில் எத்தனை பேர் ஏமாற்றுவாங்க? ஒரு 10-200 பேர் ஏமாற்றுவாங்களா? 800 பேர் நல்லவங்களா ஏமாற்ற மாட்டாங்க, உண்மையை ஒத்துக்குவாங்க. இப்போ வந்து 800 பேர் பொய் பேசுகிறவங்க, திருடுறவங்களா இருந்தாலும் 200 பேர் நல்லவங்களா இருந்தாலும், அப்போ அந்த வந்து 800 பேரும் வந்து மாறிடுவாங்க இந்தமாரி பேசும்போது. சரி, நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இறையருளே இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஏமாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இறையருளே இல்லை நினச்சிங்கன்னா, இறையருள்லாம் சின்னத்துக்கு கொடுங்க பார்ப்போம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, அந்த சின்னம் வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு நிற்கிறது கூட, ஒரு ஏதாவது ஒரு தொகுதியில் இந்தமாரி முருகப்பெருமான் சொன்னால் ஒரு விநாயகர், இல்லை உலகத்துக்கே ஓனர் தலைன்னு சொன்னால் ஒரு சிவன் சொல்லலாம். அதுமாதிரி சிவபெருமான் உருவப்பட சின்னத்தை கொடுங்க, ஒரு பக்கம் காசு கொடுங்க, ஒரு பக்கம் விபூதி கொடுக்கட்டும். அப்போ மக்கள் வந்து யார் ஆதரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ அந்த காசா இல்லை கடவுளா, இல்லை பணமா, இல்லை அந்த படைச்சவனா, சிவனா இவனா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இந்த விபூதி கூட சுத்தமான விபூதியாக இருக்காது. இருக்கிற மரம் மட்டும் இங்கே பாரு, இந்த இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மரம் மட்டும் கூலம் குப்பெல்லாம் போட்டு கொளுத்தி அதை சாம்பலாக்கி அதை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். அப்போ மக்கள்கிட்ட அள்ளி கொடுக்குறதுல கிள்ளி கொடுத்துட்டு, நீங்கள் வந்து எனக்கு சிவனுக்கு ஓட்டு போடுங்க, சிவனோட உருவப்படத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சிவனுக்கு படம் கொடுத்தோன்னா மக்கள் வந்து இதுக்கு போகிறாங்களா அதுக்கு போகிறாங்களா, 2ல் 1 காசா கடவுளா அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தா நிறைய பேர் காசுன்னு சொல்கிறாங்க. காசு இல்லை, கடவுள் தான். அது எப்படி வந்து கடவுள் இல்லாமல் காசு வந்துடும்? கடவுளால் தான் எல்லாமே உருவாக்க முடியும். இப்போ எனக்கே தேவையில்லைங்க அந்த சின்னம். உங்களுக்குள்ளே ஒரு அதிகாரிக்குள்ளே உங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்து அந்த சின்னத்தை வேறு யாருக்குன்னா கூட ஒதுக்கி நீங்களே கூட ஒரு முடிவு பண்ணி பாருங்கள். மக்கள் தேர்ந்தெடுத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நாடு கெட்டு குடிச்சவரை தான் போய் இந்த பொய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுவது. இப்போ ஒரு கொலை நடந்தால் மட்டும் நாங்கள் ஒரு அரசு அதிகாரிகள்லாம் பார்த்தோன்னா ஒரு எப்படி பண்ணுறீங்க, ஒரு சாராய் கேஸா, சரி ஓகே, சிபிசிஐடி போலீஸ் திரும்ப அப்படியே ஜலிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி எதனால் எங்கே ஒரு குற்றங்கள் நடந்துக்குன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தடில் வந்து ஒரு மனுஷனை விலை மதிப்பில்லா சொத்துங்கிறது வந்து மனைவி மற்றும் பிள்ளைகள், அதை வந்து பூர்வீக சொத்து. ஒரு மனிதனுக்கு வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம். ஒரு திருமணம் ஆகிவிட்டால் விலை மதிப்பில்லாத சொத்து வந்து உயிர். அப்போ இந்த விலை மதிப்பில்லாத சொத்து திருமணம் ஆகினா அந்த மனைவி மற்றும் பிள்ளைகள் அவர்களை போட்டு சத்தியம் செய்யணும், கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, அப்போ உனக்கு அது முக்கியம், அப்போ இது முக்கியம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறோம். அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் ஒரு சட்டம்லாம், அப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா நாட்டில் யாரும் பொய் சொல்லவே முடியாது, ஏமாற்றவே முடியாது, திருடவே முடியாது.
இல்லைன்னா நாடு கெட்டு குடிச்சே போயிடும். இன்றைக்கி நாளைக்கு பிறக்கிற குழந்தை கூட 10 15 வயசு 20 வயசில் கண்டிப்பாக பொய் பேசும், ஏமாற்ற, திருடும். ஆனால் இதை செஞ்சுன்னா கண்டிப்பாக பொய் பேசாது, ஏமாற்றாது, திருடாது, நல்ல புள்ளியாக வந்துடும். அதே வந்து இப்போ தப்பு பண்ணுறவங்க கூட தப்பு செய்யவே முடியாது. இப்போ ஒன்றும் கிடையாது. நான் ஒரு 500 ரூபா கொடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு பொய் பேச சொல்கிறேன். அவன் இந்த இடத்துல இந்த தென்னை மரம் இருக்குது, இந்த இடத்துல ஏதாவது ஒரு பொய் பேசுவான். அதே 500 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுத்து அந்த சிலைக்கு முன்னால் அந்த 1000 ரூபாயை கொடுத்து நான் அந்த முருகன் சிலைக்கு முகத்துக்கு முன்னால் ஒரு பொய் பேச சொல்கிறேன், கண்டிப்பாக செய்ய மாட்டான். செய்கிறவன் எத்தனை பேர் இருப்பான்? ஒரு 1000 பேர்த்தில் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை பேர்? ஏதோ ஒருத்தவங்க 2 பேரில் அதுக்காக நம்ம ஒத்து வர முடியாது. 1000 பேர்னா 1000 பேரை போய் சொல்கிறான், செய்ய மாட்டான். அப்படின்னும் போது அப்போ அதே மாரி முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னாக்கா அவங்களோட பூர்வீக சொத்து. அந்த பூர்வீக சொத்துங்கிறது தான் திருமணம் ஆகிவிட்டால் மனைவி மற்றும் பிள்ளைகள், திருமணம் ஆகவில்லை என்றால் தாய் தந்தை. அப்போ அவர்களெலாம் போட்டு சத்தியம் பண்ணும்போது கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அப்போ கடவுள் இருக்கிறாரு. அப்போ கடவுள் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு பிரச்சனை தான் கடவுளுக்கு முன்னால் நம்ம பேசினா அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறகும். இந்த பொய் பேசுகிறவங்க, இந்த அல்லக்கை நொல்லக்கை ஜால்ரா ஒருத்தவங்களுக்கு போடுறாங்க பாரு, அவங்களாம் யாரும் பொய் பேசவே முடியாது அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோவில் முடிச்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, லைக் பண்ணலாம் பரவாயில்ல, யாருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் முகத்தை பார்த்து பேசுபவன் நான், முதுகை பார்த்து பேசுபவன் நான் அல்ல, உருவத்தை பார்த்து பேசுபவன் நான், உள்ளத்தை பார்த்து பேசுபவன் நான் அல்ல, கண்களை பார்த்து பேசுபவன் நான், காட்டை பார்த்து பேசுபவன் நான் அல்ல. ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஒரு டிவி இன்டர்வியூ ப்ரோக்ராம் இன்டர்வியூ இருந்தாலும் சரி, மீடியா வந்தாலும் கூப்பிட்டீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுவேன். இந்த நாட்டு நடப்பை பற்றி எதனால் பொய் பேசுகிறாங்க, எதனால் ஏமாத்துறாங்க, திருடுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த மணிகண்டன் சரின்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம். எனக்கு அதை பற்றி லைக் வரலான்னு பரவாயில்ல, ஷேர் வரலான்னு பரவாயில்ல, கமெண்ட் வரலான்னு பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் எதனா இனிமேல் பட்டு பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இந்த பொய் பேச, திருடுவது இதெல்லாம் ஆகாது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் எடுத்து போடுறேன். இந்த யூடியூப்பில் போய் மணிகண்டன் சரி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதில் சொல்கிறதுலாம் நுணுக்கமாக இருக்கும். ஒரு தடவை 2 தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாய்ஸ் கம்மியாக இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக தான் நடக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.